கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட மதர்கழி மாணிக்கம் கிராமத்தில் சுமார் 3 மேல்நீர் தேக்க தொட்டி உள்ள நிலையில் மேலத்தெருவில் சுமார் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வாட்டர் டேங்க் தற்பொழுது இடிந்துவிடும் அவல நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது வாட்டர் டேங்க் இடிக்க உத்தரவிட்டனர். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமாரி தேவராஜன் கோடைக்காலம் என்பதால் பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையால் தற்பொழுது புதியதாக வாட்டர் டேங்க் கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவும், இல்லையெனில் பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையால் மிகவும் சிரமப்படுவார்கள். இதனால் தற்பொழுது வாட்டர் டேங்க் இடிக்க முடியாது எனவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இதனால் அரசு அதிகாரிகள் வாட்டர் டேங்க் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் வேறு வாட்டர் டேங்க் கட்டி முடித்த பின் எடுப்பதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிகிறது. ரொம்ப வச்சே தோன்றா மக்கள் கிடைக்க மாட்டேங்குது. டேரக்டர் பீஸ் போவோம், இதில் நிற்கும் தண்ணி டேரக்டர் என்ன செய்யணும்? அதை விடப்பா இல்லை சொல்கிறோம் அவன் ஆஃபீஸில் அவங்க சொல்லுங்க தான்ப்பா. அதுக்கு என்ன இருக்கு, அவங்க ஆஃபீஸில் சொல்லுங்க தான். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு கிராமமாக உட்காருவோம். அது என்ன தெரியுமா? அதுதான் செஞ்சால் செய்யணும். என்ன அவருக்கு என்ன மாதிரி தெரியுமா? எனக்கு 40 வருஷம் ஆகுது. பேங்க் தரல இல்லை, எனக்கு தண்ணி கட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளை இருந்துருக்கலாம். இது தேங்க வேணும் உங்களுக்கு உத்தரவு. வேற என்ன பண்ணுறோம்? எவ்வளோ ஒரு 50 வருஷம் ஆமா அவருங்களா? நான் தலைவரே பிறக்க மாட்டாரு. நான் திருவாரூரில் வர அப்போ வந்து எனக்கே போய் எழுதாதியா நீருக்குள்ளே இல்லையே. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பின்னால் தான் வரும். நானும் அதான் சொல்கிறேன், 40 மேலே வரும். 40 வருஷமா? அது மேலே 40க்கு மேலே தான் வரும். 40 வருஷம் இல்லை, கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் சரிமான போறப்படாதான் அதெல்லாம் காண்டு வரேன். வேலை மறுபடியும் இவ்வளோ நாள் நிற்கிறாக்கா அவன் செஞ்ச வேலை தெரியாமல் தான் நிற்கிறது. எப்போ போயிடும். அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஒன்றும் அப்படிலாம் ஏன்னா வரலாம்.